Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யோவான் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் அல்லது மற்ற முக்கிய நாட்களை கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். இன்று தேவன் உங்களை அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து வாஞ்சையோடு அவருடைய பொன்முகத்தை நோக்கி பார்க்கும்போது தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. தேவ பிரசன்னத்தில் தெய்வீக அன்பும் தெய்வீக சந்தோஷமும் உண்டு. ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அநேகர் கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள் வந்துவிட்டால் எப்போதும் நீண்ட முகத்தோடும் கவலையோடும் காணப்பட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. ஜனங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டியதும் அவர்களது பாரத்தை சுமந்து மன்றாட வேண்டியதும் அவசியம்தான். சபைகளை பற்றிய பாரம், அழிந்து போகிற ஆத்துமாக்களை பற்றிய பாரம் ஆகியவை நாள்தோறும் நமது உள்ளத்தை பிழிகிறது உண்மைதான். ஆனால் அதே நேரம் கர்த்தருடைய சமூகத்திலே நம் பாரத்தை வைத்துவிட்டு அவரை துதிக்கும் போது தெய்வீக சந்தோஷம் நம் உள்ளத்தில் பொங்கி வருகிறது. தேவ பிரசன்னத்தில் ஒரு களி கூறுதலும் ஒரு மன மகிழ்ச்சியும் நம்மை நிரப்புகின்றன. இயேசு கிறிஸ்து துக்கமுகம் உடையவராய் காணப்பட்டதுண்டு. லாசருவின் கல்லறையின் அருகிலே கண்ணீர் விட்டதும் உண்மைதான். ஆனால் அதே இயேசு கிறிஸ்து ஆவியில் களி கூறவும் செய்தார். தேவ பிரசன்னத்தில் களி கூறுதல் உண்டு என்பதை அவர் அறிந்திருக்கிறார். மட்டுமல்ல, உங்களையும் அவர் தமது பிரசன்னத்தினால் நிரப்பி களி கூற பண்ணுகிறார். கிறிஸ்துவின் நாட்களில் வேத பாரகர், பரிசேயர், சதுசேயர் அப்படித்தான் தங்கள் முகங்களை துக்கமாக வைத்து கொண்டிருந்திருக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஆவியில் களி கூறுகிற தன்னுடைய சந்தோஷத்தையே நமக்கு தர விரும்புகிறார். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறாரே. ஆம், தேவ பிரசன்னத்தில் சந்தோஷம் உண்டு, களி கூறுதல் உண்டு. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. தாவீது ராஜா தன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் கர்த்தரை துதித்து அவரில் மகிழ்ந்திருப்பதை தன் பழக்கமாக கொண்டிருந்தார். தனக்கு குழந்தை இல்லையே என்ற பாரத்தை கர்த்தரின் பாதத்தில் வைத்து ஜெபித்த பிறகு அன்னாளின் முகம் துக்கமானதாய் இருக்கவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் தமது சத்தியத்தில் நடந்து மற்றவர்களுக்கு தம்மை குறித்து பகிர்ந்து கொண்டு தம்மையே நம்பி ஜெபிப்பதால் தேவன் உங்கள் பேரில் களி கூறுகிறார். அவரது மகிழ்ச்சி உங்களை பலப்படுத்தும். இன்றைய வாக்குதத்தத்தின்படி ஆண்டவர் உங்களை தம்முடைய சந்தோஷத்தினால் நிரப்புவதற்கு விரும்புகிறார். சந்தோஷமான மனதுடன் நீங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து மகிழ
வேண்டும் என்றும் உங்கள் வாழ்வில் ஆனந்தம் நிரம்பி வழிய வேண்டும் என்றும் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகவே அவர் தம்முடைய சந்தோஷத்தை உங்கள் இருதயத்திற்குள் ஊற்றுகிறார். கர்த்தரின் மகிழ்ச்சியே உங்களுக்கு பலனாய் இருக்கும். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என்றும் அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்றும் வேதம் கூறுகிறது. உங்கள் வாழ்வில் விளங்கும் தேவனுடைய சந்தோஷம் அவ்வளவு வல்லமை கொண்டது. ஆகவே இயேசு என் பேரில் களி கூறுகிறார் என்று மகிழ்ச்சியோடு கூறுங்கள். தேவன் அவரது பரிபூரண ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவித்து மகிழும்படி செய்வார். ஏன் தேவன் உங்கள் பேரில் களி கூறுகிறார்? என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது போல நீங்கள் சத்தியத்திலே நடப்பது முதலாவது காரணமாகும். இதனால் ஆண்டவர் உங்கள் பேரில் களி கூறுகிறார். அவரது சந்தோஷம் உங்களுக்குள் நிரம்பி வழிகிறது. இவ்வுலகில் தெய்வீக ஆனந்தத்தை அனுபவிக்க செய்கிறது. இரண்டாவதாக, நீங்கள் இயேசுவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறீர்கள். இயேசு தம் சீஷர்கள் பேரில் களி கூர்ந்தார் என்று வேதம் கூறுகிறது. அவர்கள் எங்கும் சென்று தமது நாமத்தை பிரசித்தம் பண்ணினபடியினால் அவர் மகிழ்ச்சி அடைந்தார். ஜனங்கள் கிறிஸ்துவின் செய்தியை ஏற்றுக்கொள்ளும் போது சமாதானம் அவர்கள் இல்லங்களுக்குள் பிரவேசிக்கிறது. அவர்கள் உள்ளங்களை நிரப்புகிறது. அவர்களை அலைக்கழிக்கும் பிசாசுகளை துரத்துகிறது. நீங்கள் மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்த சாட்சியாக விளங்கும் போது பிசாசுகள் ஓடும். இயேசு உங்கள் பேரில் களி கூறுவார். அவரது சந்தோஷம் உங்களை நிரப்பும். அவரது சமூகத்தினால் உங்கள் இல்லத்தினுள் சந்தோஷம் காணப்படும். மூன்றாவதாக, உங்கள் ஜெபங்களுக்கு தாம் பதில் அளிப்பதினால் அவர் களி கூறுகிறார். நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆம், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நீங்கள் வேண்டியவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் தேவனிடம் கேட்பீர்களா? ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, என் இருதயத்தை உம்முடைய தெய்வீக சந்தோஷத்தால் நிரப்புவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் வாழ்வில் எல்லா தருணங்களிலும் உம்முடைய மகிழ்ச்சியே என்னுடைய பலனாக இருக்கட்டும். ஆண்டவரே, என் பேரில் களி கூர்ந்திடும். எல்லா நிந்தையையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாற்றும். என் வாழ்க்கை உமக்கு பிரியமானதாய் இருக்கும்படி உம்முடைய சத்தியத்திலே நான் நடப்பதற்கு உதவி செய்யும். மற்றவர்களுடன் இயேசுவை பகிர்ந்து கொள்வதற்கான தைரியத்தால் என்னை நிரப்பிடும். உம்முடைய நாமத்தை நான் பிரஸ்தாபித்து உமக்கு சாட்சியாய் விளங்குவதால் எல்லா இருளும் விலகி போகட்டும். தகப்பனே, என் இருதயத்தின் விருப்பங்களை நீர் தந்து என்னுடைய சந்தோஷத்தை நிறைவாக்கிட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். என்னுடைய வீடு உம்முடைய பிரசன்னத்தினாலும் அன்பினாலும் சமாதானத்தினாலும் நிரம்புவதாக. உம்முடைய சந்தோஷம் ஒருபோதும் என்னை விட்டு விலகாதென்று அறிந்து உம்முடைய பரிபூரண சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.